என்ன ராணியக்கா இப்போ கூட்டி தள்ளிட்டு இருக்கீங்க? இந்த கோழிகள் ஒரே கழிவுகளாக போட்டிருக்குதுமா, அதனால தான் இப்போ கூட்டிகிட்டு இருக்கேன். இந்த வள்ளி இருக்காளக்கா, அவள் இப்போ தான் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான். உங்ககிட்ட விஷயத்த சொன்னாலா? இல்லை லட்சுமி, என்ன விஷயம், என்னாச்சு? காலையில் சின்ன பொண்ணு வீட்டில் பெரிய சண்டையாங்க்கா. மாமியார் மருமகளை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுருக்கு. அதனால சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அழுதுகிட்டே வெளியே வந்திருக்கா. இவங்க 2 பேரும் உஷாவும் வள்ளியும் தான் சமாதானப்படுத்தினாங்களாம். நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாருங்களேன். சொல்லியிருந்தா அவங்க மாமியாரை போய் என்னென்னு நம்ம கேட்டிருப்போம்ல. ஐயோ, அவன் மாமியாரா? அவன் மாமியார் ரொம்ப நல்லவங்களாச்சே, மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்களே, அப்புறம் எப்படி சண்டை போட்டாங்க? ஆமாக்கா, வெண்ணெய் திரண்டு வரையில பானை உடஞ்ச கதை மாதிரி இத்தனை நாள் அவங்க மாமியார் நல்லவங்க மாதிரி இருந்திருக்காங்க. இன்னைக்கு தான் அவங்க சுயரூபம் வெளியே வந்திருக்குது. வரீங்களாக்கா, நம்ம ஒரு வார்த்தை போய் என்னன்னு கேட்டு வருவோம். சின்ன பொண்ணு வரே லட்சுமி, போயிட்டு வருவோம். அதுக்கு முன்னால் இந்த பிள்ளைகளுக்கு தின்பண்டம் இல்லாமல் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. ஆளுக்கு 2 தோசையை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன், போவோம் சரியா? சரிக்கா. மூச்சை பிடிச்சு மூச்சை விடணும், மூச்சை பிடிச்சு மூச்சை விடணும். ஏ ஜெனிஃபர், என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? ஏமா கத்துற? எக்ஸசைஸ் தாம்மா பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸசைஸா? அப்படின்னா? ஏ ஜெனி, அம்மாவை பாத்தியாடி? எக்ஸசைஸா? அம்மா, ஏமா இப்ப என்ன அடிச்ச? பின்ன என்னடி, ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? 2 பேரும் சேர்ந்து என்னையவே இவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு தெரியுறீங்க. அம்மா, அப்ப நீ 2 பேரையும் தான் அடிக்கணும், என்ன மட்டும் அடிக்கிற? நீ தானடி பண்ணிக்கிட்டு இருந்த. நான் என்னம்மா பண்ணேன் இப்போ? ஏதோ எக்கு சைஸோ டொக்கு சைஸோ நீ தானே இப்போ சொன்ன. அதை நான் சொன்னதுனால தானே இப்போ 2 பேரும் சிரிக்கிறீங்க. பாத்தியாம்மா, இப்போ கூட அவள் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா, நீ அதை பார்த்துட்டு பேசாம தானே இருக்க. என்னது, நான் சிரிக்கிறேனா? ஏய், இங்கே பாருடி நெட்ட மாடு. ஏய், ஒன்னதான் இங்கே பாரு. அம்மா தான் உன்னை இத்தனை தடவை கூப்பிட்றாங்களே ஜெனி, என்னைய விட்டு அங்கே பாரு. அவள் ஒன்றும் அங்கே சிரிக்கலை, அவள் அழுதுகிட்டு தான் இருக்கா. நீ தேவையில்லாமல் அவளை பற்றி வந்து என்கிட்ட சொல்லாத. தோசை வேணும்னா உள்ளே வந்து ஒழுங்காக வாங்கிட்டு போங்க. என்ன ஜெனி, என்னைய மாட்டி விட போய் பல்பு வாங்கிட்ட போல. என்ன உடனே சிரிக்கிற, உடனே அழுகிற? பேசாம இங்கெல்லாம் இந்த கதையை உருட்டாம போய் நாடகத்துல நடி, காசாது வரும். நாடகமா? என் ரேஞ்சே வேறடி. நான்லாம் படத்துல ஹீரோயினா போக வேண்டியவ, இங்க வந்து உங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் ப்ரொடியூசர்னு யாரோட ரெக்கமெண்டேஷனாவது கிடைச்சிச்சுன்னு வையேன், நேரடியா நான் உள்ள போய் உட்காந்துருவேன். இருடி இரு, உன்னை இப்ப டைரக்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன், நைட்டுக்கு ப்ரொடியூசர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். ஐயோ, யார்கிட்ட போய் என்ன சொல்லி கொடுக்க போறாலோ தெரியலையே. தங்கச்சிமா, எங்கக்கா போயிட்டு வரீங்க? நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு கதையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏ குதிரைமுடி, அதுக்குள்ள ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க? பாவம், அவங்களாம் வருத்தப்படுவாங்கல்ல. இல்ல சின்ன பொண்ணு, நம்ம இப்படியே அமைதியா இருந்தோன்னு வையேன், உன் மாமியாருக்கு ஒரே கொண்டாட்டமா போயிடும். நம்ம இப்படிதான் கூட்டத்தோட கூட்டமா ஆள் சேர்த்துக்கணும். நம்ம ஆளுகளை தான் சேர்த்துட்டோம் வைவேன், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா கூட நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். யாரு வஞ்சகம் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணவே கூடாது. என்ன சொல்றீங்க குதிரைமுடி? இல்ல சின்ன பொண்ணு, நான் திரும்பி வர்றப்ப நல்ல நெய் தோசை வாடை கம 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 கமன்னு ராணிக்கா வீட்டுல இருந்து வந்துச்சு. அதான் வந்தீங்கன்னா ஒரு 8 போய் சாப்பிட்டு வந்துடலாம். பிரளயமே வந்தாலும் இந்த குதிரைமுடியை திருத்தவே முடியாது. என்ன உஷா? ஆமா சின்ன பொண்ணு, நான் என்ன கணக்கு பேப்பரா என்னை திருத்துறதுக்கு? முதல்ல வாங்கம்மா, தோசை ஆறிற போகுது. ஐயோ அம்மா, என்னே ஒரு கண்கொள்ளா காட்சி. ஏமா இப்ப என்ன அடிச்ச? எத்தனை தடவை உடனே நான் சொல்லியிருக்கேன், இவ்வளவு ஒய்யாரத்துல உட்காந்து திங்காத. அதுலயும் காலு மேல காலை போட்டுக்கிட்டு காலாடி திங்கிற. இப்ப சாப்பாடு தட்டை கீழே போட்ட, இது மட்டும் கொட்டி இருக்கட்டும், உனக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு. நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு, கீழே உட்காந்து. என்னம்மா, என்ன மட்டும் நீ அடிக்கிற? அவளையும் அடிமா. அவளை பாருடி, உன்னைய மாதிரி பஞ்சு மெத்தையிலையும் கட்டில் மெத்தையிலையுமா உட்காந்து சாப்பிட்றா? கீழே உட்காந்து சமணக்கால் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாமா. அடி பாவி, அம்மா வர்றது தெரிஞ்சு நீ கீழே உட்காந்துட்டியா வேகமா? இவ்வளவு நேரம் நீ மேல தாண்டி உட்காந்துருந்த. உன்னை இருடி கவனிச்சுக்கிறேன். நீ அவளெல்லாம் நல்லா கவனிப்படி, நான் சொல்றதுதான் கவனிச்சு ஒழுங்கா உட்கார மாட்டேன். கீழே உட்காந்து தின்னுங்க முதல்ல. கண்ணு, என் அக்கா நீ சிவாஜி மாதிரி இருந்தேன்னா, உன் தங்கச்சின்னா கொஞ்சம் நம்பியார் மாதிரியாவது இருக்க மாட்டேன். உனக்கு மட்டும்தான் நடிப்பு வருமா? நீ மட்டும்தான் ஹீரோயினா போவியா? நாங்களும் தான் போவோம். எப்படி? நாங்கெல்லாம் யாரு? நான் மேல உட்காரும் போது மட்டும் இந்த அம்மா வருவா டொயின் டொயின்னு. இப்ப பாரு, இவ மேலதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அது இந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரியாது. எப்பா கடவுளே, ரொம்ப நன்றி, அம்மா வந்துட்டாங்க. நெருப்புடா, நெருங்குடா. முடியுமா? முடியுமா முடியாதான்னு இப்ப நான் காட்டுறேன், வா. அம்மா அடிக்காதமா, வலிக்குதுமா வலிக்குதுமா. அம்மா ஒளிஞ்சு போ, இப்பதான் அவளை அடிச்சேன்ல மேல உட்காராதனே, அதை பார்த்துமா நீ இன்னும் மேல உட்காந்துட்டு இருக்க. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா. என்னடி அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு நம்பியார் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா அண்ணி நம்பி மாதிரி அமைதியா போய்கிட்டு இருக்க. ஆமாடி, பொறுத்துக்கோ கொஞ்ச நாள், உனக்கு கும்பி பாகம் தான்.
வாங்க டீ, வாங்க எல்லாரும். எவ்வளவு நாளாச்சு வீட்டுக்கு வந்து. உட்காருங்கம்மா, இதுல உட்காருங்க எல்லாரும். என்னக்கா புது மெத்தையா? ஆமா வள்ளி, போன வாரம் தான் வாங்கணும். எப்படி அதுக்குள்ள கண்டுபிடிச்ச? நல்லா புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு இருக்குக்கா. இங்க பாத்தியா ஜெனி அந்த அத்தைய? என்னாச்சு சின்ன பொண்ணு, நேத்து உனக்கும் உன் மாமிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது பரவாயில்ல, சரியா போயிட்டு விடுங்க. அப்ப அதை பத்தி பேச வரலையா? அப்புறம் எதுக்கு 3 பேர் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன ராணிக்கா இப்படி சொல்லிட்ட? அப்ப நாங்க 3 பேர் உங்க வீட்டுக்கு வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா? ஐயே, நான் அப்படி சொல்லல வள்ளி. எப்பயும் 3 பேர் சேர்ந்து வரமாட்டீங்களே, இன்னைக்கு வந்திருக்கீங்களே, அதான் இது விஷயமான்னு கேட்டேன். இல்லக்கா, உங்க வீட்டு பக்கமா போய்கிட்டு இருந்தோமா, அப்படியே எங்க மூக்கு வழியா ஒரு வாசனை வந்துச்சு. நெய் வாசனை தூக்கலா இருக்கு. அப்படியே கம கம கமன்னு நெய் தோசை வாடை வந்துச்சு. ஆர்கேஜி நெய்யா உதயகிருஷ்ணா நெய்யான்னு தான் தெரியல. சரி, எது எப்படியோ, அதான் சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். சின்ன பொண்ணு சொன்னா, வாங்க நம்ம ராணிகா வீட்டுக்கு நேராவே போய் உட்காந்து சாப்பிட்டுருவோம், அந்த அக்கா என்ன 2 தோசை நம்மளுக்கு என்ன கொடுக்கவா மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். குதிரை முடி, குதிரைக்கு போடுற புல்லுக்கட்டு மாதிரி முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்குல்ல 4 முடி, அதை அப்படியே சேர்த்து ஒன்று ஒன்றா கையிலேயே பிடிச்சி பிடிங்கி கீழே போட்டுருவேம்மா. நானா சொன்னேன் உங்ககிட்ட இந்த அக்கா வீட்டுக்கு போய் தோசை சாப்பிடுவோம்னு? சரி வீடு சின்ன பொண்ணு, இதுலலாம் என்ன, நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த அக்கா தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க நான் இப்படி சொன்னதுனால. விடு, நீ கேட்டா என்ன, நான் கேட்டா என்ன, இதுக்கெல்லாம் கோபப்படலாமா? ஆமா சின்ன பொண்ணு, வள்ளியக்கா சொல்றதும் கரெக்டு தான். குள்ளி, கொஞ்ச நேரம் ஜால்ரா தட்டாம வாயை மூடு, பூமிக்குள்ள இறக்கிடுவியாமா. உனக்கு யார் கேட்டாலும் சோறு கிடைக்கும், அதனால நீ சந்தோஷமா சொல்லுவ. அட சரி சரி, விடுங்க விடுங்க. எல்லாருக்கும் இப்ப என்ன தோசை தானே வேணும், நான் என் கையால சூடா செஞ்சு கொண்டு வரேன். இப்பவே இருங்க, வெயிட் பண்ணுங்க. பாத்தியாவினி, ஓசி தோசைக்கு எப்படிலாம் சண்டை போடுறாங்க. குதிரைமுடி, அதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராணிகா வீட்டுல வந்து நெய் தோசை கமகமான்னு சாப்பிடுறோமே, அப்புறம் ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு. ஏமா வீட்டுல எதுவும் அந்த அண்ணனோட சண்டையா? அப்படி இல்லைன்னா குழந்தைங்க ஏதாவது? அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் என்னாச்சு குதிரைமுடி? சொன்னாலும் உங்க யாருக்கும் என் கஷ்டம் புரியாது. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லு உஷா டக்குன்னு. இன்னைக்கு நைட்டுக்கு இங்க வந்து டின்னர் முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில என்ன பண்றது? ஐயோ, வீட்டு உள்ளக்க போய் அடுப்படியில நின்று சமைக்கணுமேனு தான். ராணி அக்கா, இது ஒரு நிமிஷம் படிங்க. ஹுய்யா! சின்ன பொண்ணு, அடி பாவி, கண்ணை கலக்கிப்பட்டி அடி. என்ன மக்களே, உங்க எல்லாருக்கும் என் மேல இருக்கிற பயம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். என் எல்லா வீடியோவையும் நீங்க மறக்காம பாக்குறீங்க, புரியுதா? சின்ன பொண்ணு, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப கொஞ்சம் பண்ண சொல்லேன். எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணுக்கு கேட்டு வாங்குற பழக்கம் கிடையாதுக்கா. இந்த வீடியோவெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன்ல, இந்த வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த மக்களே லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம சின்ன பொண்ணு ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடி பீத்தச்சிருக்கியா, சீக்கிரம் விளம்பரப்படுத்துங்கடி, என்னால முடியல. எவ்வளவு நேரம், நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். மக்களே, இந்த நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்களை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் எங்களை ஃபாலோ பண்றதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது. உஷா, நீயும் உன் பங்குக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர் பேரை சொல்லு. ஹாப்பி பொங்கா, ஜெகன், ஜீனா, ஹரிதாஸ், தினேஷ்குமார். இந்த 5 பேரும் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு சின்ன பொண்ணு ஷோ. பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.